இது இந்த பாட்காஸ்ட் வந்து கிட்னி கான்வர்சேஷன்ஸ் இந்தியன் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜிலேருந்து வர்ற ஒரு பாட்காஸ்ட். யூ கேன் ஆக்சஸ் திஸ் ஆன் ஸ்பாட்டிஃபை. டாக்டர் கோபாலகிருஷ்ணன், நேயர்களுக்கு பிரெயின் ஸ்டெம் டெத் பத்தி தமிழ்ல நீங்க என்ன சொல்வீங்க? என்ன நாலேஜ் கொடுப்பீங்க? வாட் இஸ் பிரெயின் ஸ்டெம் டெத்? இது பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்க எல்லாருக்குமே தெரியும், மாறி வரும் காலத்துல வந்து இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், இதர உறுப்புகளுடைய செயலிழப்பாகட்டும் மிக அதிகமாகிட்டே இருக்கு. முக்கியமா சிறுநீரக செயலிழப்பு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. டயாலிசிஸ் ஒரு சிகிச்சை முறையா இருந்தா கூட மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை அப்படிங்கும்போது வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஒரு கிட்னியை எடுத்து சிறுநீரகத்தை தானமாக பெற்று இந்த நோயாளிக்கு பொறுத்துறது. இப்போ தானமாக கொடுக்க முன்வரும் நபர்கள், டோனர்ஸினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு. உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, சர்க்கரை நோய் இருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஃபேமிலிஸாக இருக்காங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் கொடுக்க தகுதியானவர்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமல் டயாலிசிஸ்லேயே ரொம்ப நாள் தங்க வேண்டியதாக இருக்குது. என்னதான் ஒரு உயர்ந்த குவாலிட்டி டயாலிசிஸ் கொடுத்தா கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அது இணை ஆகாது. அதனால தான் இப்போ டிசீஸ்ட் ஆர்கன் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராமுடைய முக்கியத்துவம் அதிகமாயிட்டே வருது. இந்த டிசீஸ்டு டோனர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது பிரெயின் டெத், மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட கிட்னி மட்டும் இல்லை, கிட்னியை தவிர இதர உறுப்புகளும் பெற முடியும். லைக் கல்லீரல், கணையம், ஸ்மால் இன்டெஸ்டின், நுரையீரல், இருதயம் எல்லாமே பெற முடியும்.